நான் தானு சாரை மீட் பண்ணது வந்து நந்தலாலா கதை தான். நந்தலாலா கதை சொன்ன உடனே சாருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அவர் சொன்னார், தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட் அப்படின்னா, சார் ஒரு ஒரு 4 ரூபா 3,000 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பாட்டு வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி a great actor, one of the great human being நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபுலஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன். ஆக்சுவலி ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதியை தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி. ஆக்சுவலி there are places, நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்க படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஆக்சுவலி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய் மீன் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபஸ்ட்டு டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷார்ட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சிக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். Because I think Fauzia was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸு, ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான். ஆக்சுவலி ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின், பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், மெனி கிரேட் ஆக்டர்ஸ் லைக் நாசர் அண்ட் ஃபியூ ஆக்டர்ஸ், நரேன் ஆல். பட் ஐ வுட் ரேட், I would say that in my life I have done one of the extraordinary experience
பீங் அ பார்ட் ஆஃப் விஜய் சேதுபதிஸ் நான் அந்த குரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும். ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம். லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் அந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனு கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம். கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச்.